ஹாய் கைஸ், இப்போ உள்ளாட்சி அரசாங்கத்தோடைய கண்டினியூட்டி செகண்ட் பார்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். 11th புக்கு பார்ப்போம். ஓகே, பேரூராட்சியின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். பேரூராட்சியின் பகுதிகளின் சிறு தொகுதிகளாக எப்படி பிரிக்கப்படுகிறதுனா வார்டுகளாக பிரிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பேரூராட்சிகளுக்கு அரசால் நியமிக்கப்படுபவர் டேஷ் யார்னா செயல் அதிகாரி. நகராட்சி எந்த மக்கள் தொகை அடிப்படைகளையும் ஏற்படுத்தப்படுகிறதுனா 15,000க்கும் மேல் 30 லட்சத்திற்கும் கீழ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நகராட்சி எந்த மக்கள் தொகை அடிப்படையில் ஏற்படுத்தப்படுகிறதுனா 15,000க்கும் மேலும் 30 லட்சத்துக்கும் கீழும் சொல்கிறாங்க. இப்போ நகராட்சிகளின் நிலையின் 3 வகைகளின் மக்கள் தொகை பிரிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, வகை இனம் ஏல வந்து 1 லட்சத்திற்கும் மேலும், வகை இனம் பியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 50,000லேருந்து 1 லட்சத்துக்கும் சொல்கிறாங்க. வகை இனம் சியில் வந்து 50,000த்துக்கு கீழுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மக்கள் தொகை டேஷ் லட்சத்திற்கு குறைவாக உள்ள நகரங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட வார்டுகளை இணைத்து வார்டு குழுக்கள் ஏற்படுத்தப்படுகிறதுனா 3 லட்சத்துக்கும் குறைவாக உள்ள நகராட்சிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட வார்டுகள் இணைந்து வார்டு குழுக்கள் ஏற்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு நகராட்சிகளையும் டேஷ் குழு ஏற்படுத்தப்படும்னா நிலைக்குழுக்கள் சொல்கிறாங்க. நிலைக்குழுவின் பதவிக்காலம் வந்து 2.5 ஆண்டுகள். நகராட்சியின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். நகர்மன்ற தலைவரின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். நகர்மன்றத்தின் பணிகள் பொறுப்புகள் கூறப்பட்டுள்ள அட்டவணைகள் வந்து 12வது அட்டவணை. மாநில நிதிக்குழு எதை பரிந்துரைக்கலாம்? மாநில நிதிக்குழு எதை பரிந்துரைக்கலாம்னா மாநில அரசாங்கத்திற்கும் நகராட்சிகளுக்கும் இடையே வரி பகிர்தலை பற்றி அவங்க வந்து பரிந்துரைக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் நகர உள்ளாட்சி அமைப்பின் உச்ச அமைப்பு எதுனா மாநகராட்சி. மாநகராட்சி தலைமை நிர்வாகி யாருன்னா ஆணையர். மாநகராட்சியின் அமைப்பின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். இந்தியாவில் உள்ள மாநகராட்சி அமைப்பு எந்த மாநில மாநகராட்சி அமைப்பை போன்றதுன்னா மும்பை மாநகராட்சி அமைப்பை போன்றது சொல்கிறாங்க. இந்தியாவில் உள்ள மாநகராட்சி அமைப்பு எந்த மாநில மாநகராட்சி அமைப்பை போன்றதுன்னா மும்பை மாநில மாநகராட்சி அமைப்பை போன்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று, மாநகராட்சியின் வார்டு குழு தலைவரின் பதவிக்காலம் வந்து ஓராண்டு. மாநகராட்சியின் நிலைக்குழுவில் இருப்பவர்கள் யாருன்னா மேயர், துணை மேயர், வார்டு உறுப்பினர்கள். நெக்ஸ்ட்டு, மாநகராட்சி நிலைக்குழுவின் தலைவர் யாருன்னா மேயர். மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டிய 18 பணிகள் கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை வந்து 12. என்ன சொல்கிறாங்கன்னா, மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டிய 18 பணிகள் வந்து கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை 12ல் சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மாநகராட்சி மன்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யாருன்னா மேயர். மாநகராட்சி ஆணையர் யாருன்னா இந்திய ஆட்சி பணி அதிகாரி. மாநகராட்சி ஆணையரை தேர்ந்தெடுப்பது யாருன்னா மாநில அரசு. தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட சட்ட திருத்தம் வந்து 74. இந்த 74 தான் வந்து இந்த சட்ட திருத்தம் வந்து தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட சட்ட திருத்தம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, 73வது சட்ட திருத்தத்தின்படி தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த 1958 ஆண்டு தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம் மாற்றப்பட்டு புதிதாக இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1994. என்ன சொல்கிறாங்கன்னா, 1973வது சட்ட திருத்தத்தின்படி தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த எந்த ஆண்டுனா 1958 ஆண்டு தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம் மாற்றப்பட்டு புதிதாக இயற்றப்பட்ட ஆண்டு வந்து எந்த ஆண்டில் இது மாற்றுறாங்கன்னா 1994. ஏற்கனவே இருந்த சட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா அதோட ஆண்டு வந்து 1958. இப்போ வந்து மாற்றப்பட்ட ஆண்டு வந்து 1994. அது எத்தனாவது சட்டத்திருத்தத்தில் மாற்றப்பட்டாங்கன்னா 73வது சட்டத்திருத்தம் பஞ்சாயத்துக்களோட சட்டத்தை பற்றி சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1996ஆம் ஆண்டு திருத்தப்பட்டு இணைக்கப்பட்டவை. என்ன சொல்கிறாங்கன்னா மாவட்ட திட்டக்குழு, மாநில நிதி ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 1994 சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் முதல் உள்ளாட்சி தேர்தலில் பஞ்சாயத்தின் 3 அடுக்குக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த பிரதிநிதிகளின் எண்ணிக்கை எவ்வளோனா 1,17,000. ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் சிறப்பு அதிகாரிகளின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டித்தது எந்த மசோதானா தமிழ்நாடு நகர்ப்புற சட்டங்கள் மசோதா 2018, தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் மசோதா 2018 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், புக் பேக் கொஷின் படிக்கிறேன். எப்போது சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டதுன்னா 1687. இம்பார்ட்டன்ட், 1687. எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டதுன்னா 1882. 1882. நெக்ஸ்ட்டு எதன் மூலம் இரட்டை ஆட்சி முதலில் ஏற்படுத்தப்பட்டதுன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1919. இந்திய அரசாங்க சட்டம் 1919 மூலமாக தான் இரட்டை ஆட்சி முதலில் ஏற்படுத்தப்பட்டது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தத்தில் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதுன்னா 50%. இப்போ மாநில நிதி ஆணையத்தின் பொறுப்புகள் டேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா மாநில நிதி ஆணையத்தின் பொறுப்புகள் என்னென்னா வரி வருவாய் மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கும் பகிர்தல் தொடர்பான பரிந்துரை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாவட்ட திட்டக்குழு கீழ் வருவனவற்றால் உருவாக்கப்பட்டது என்னென்னா 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜவஹர் ரோஷ்கர் யோஜனானா வீடு கட்டுதல் சொல்கிறாங்க. ஜவஹர் ரோஷ்கர் யோஜனானா வீடு கட்டுதல். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா கீழ்வரும் எந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லைன்னா மாவட்ட வார்டு உறுப்பினர் தேர்தல் சொல்கிறாங்க. மாவட்ட வார்டு உறுப்பினர் தேர்தல் அவங்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என கருதப்படுபவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. மாநிலங்களின் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது எதுனா மாநில தேர்தல் ஆணையம். இந்திய அரசியலமைப்பில் உள்ளாட்சி அரசாங்கம் குறித்த சட்ட விதிமுறைகள் யாவைனா உறுப்பு விதி 40, விதி 243 முதல் 243(0) வரை, உறுப்பு 243(p) முதல் 243(z) வரை சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம் குறித்த சட்ட விதிமுறைகளை பற்றி சொல்லுது. இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக என்ன சொல்கிறாங்கன்னா கிராம பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்றில் 73வது சட்டத்திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தப்பட்டன. காரணம் மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்களின் மூலம் அடித்தட்டு மக்களையே சென்றடைந்தது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 11th புக்கில் சமூக நீதி சொல்லிட்டு படம் போவோம். அதில் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா விதி 15(4) படி சமூகமும் மற்றும் கல்வியின் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்குவதற்கு டேஷ் விதி தடையாக இருக்காதுன்னா விதி 29 பிரிவு 2 தடையாக இருக்காது சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறும் விதி வந்து 16 பிரிவு 4. நெக்ஸ்ட் இனம் மதம் என்ன சொல்றாங்கன்னா இனம் மதம் மொழி சிறுபான்மையினர்களுக்கான ஐநா பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1992 டிசம்பர் 18. 1992 டிசம்பர் 18. நெக்ஸ்ட் மக்களாட்சி அரசுகள் தனது நாட்டு மக்கள் அனைவர்களுக்கும் ஒரே மாதிரியான டேஷ் வழங்குகிறதுனா குடியுரிமை வழங்குகிறது சொல்றாங்க. நேர்மையான நீதி என்ற கருத்தியலியின் அடிப்படையில் ஓர் நீதி கோட்பாட்டையே உருவாக்கியவர் யாருன்னா ஜான் ராஸ்லியின் நீதி கோட்பாடு என்ற படைப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1971. என்ன சொல்றாங்கன்னா 1971 சொல்றாங்க. நீதி கோட்பாடு என்ற படைப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1971. யார் வெளியிட்டார்னா ஜான் ராக்ஸ்லின் நேர்மையான நீதி என்ற படைப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1985 சொல்றாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஜான் ராக்ஸ்லின் அரசியல் தாராளவியல் என்ற படைப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1993. ஜான் ராக்ஸ்லின் மக்கள் சட்டம் என்ற படைப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1993. மனிதனையே மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டுமே வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டு மிராண்டித்தனமானது. இக்கூற்றுக்குரியவர் யாருன்னா தந்தை பெரியார். சாதி மதம் பாலினம் பேதமற்ற சமூகமே உயரிய சமூகம் என்று அறிவித்தவர் யாருன்னா தந்தை பெரியார். தனது மாணவர்களோடு நடத்திய பல உரையாடல்களில் நீதி என்றால் என்ன, அதை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து விரிவாக பேசிய அறிஞர் யாருன்னா கிரேக்க அறிஞர் பிளாட்டோ தான் அப்படி பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் தமது குறிப்பில் ஒரு சமூகத்தில் சில நபர்களை கூட நியாயத்திற்கு எதிராக இருந்தால் அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் எவ்வாறு பாதிக்கும் என்று பற்றி விளக்கியவர் யார்னா சாக்ரட்டிஸ். நியாயம் என்பது முழு சமூகத்திற்கு மட்டுமானதாகவே இருக்க முடியும் அல்லது இருக்க வேண்டும் என்பதை யாருடைய மைய கருத்தாக இருந்ததுன்னா சாக்ரட்டிஸ். இந்திய நாட்டில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் மேம்பாட்டுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் எதுனா காக்கா காலேல்கர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1953. சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோரின் ஆணையம் வந்து காக்கா காலேல்கர் ஆணையம். அமெரிக்காவில் பெண்களுக்கு உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1967 வந்து அமெரிக்காவில் பெண்களுக்கு உறுதிப்படுத்தும் நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1967. நெக்ஸ்ட் அமெரிக்காவில் டேஷ் ஆண்டில் நடந்த ஆய்வில் கருப்பினத்தவர் வேலைவாய்ப்பு பெறுவதையா, அதாவது பணியில் கருப்பினத்தவர் பங்கு 0.8% அதிகரித்துள்ளது என தெரிய வந்தது 2017. என்ன சொல்றாங்கன்னா 2017ஆம் ஆண்டுல அமெரிக்காவில் 2017ஆம் ஆண்டில் நடந்த ஆய்வில் கருப்பினத்தவர் வேலைவாய்ப்பு பெறுவது, அதாவது பணியில் கருப்பினத்தவர் பங்கு 0.8% அதிகரித்துள்ளது என்பதை தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள உறுதிப்படுத்தும் அமெரிக்காவில் முதல் உறுதிப்படுத்தும் ஆணை குடியரசுத் தலைவர் ஜான் எஃப் கென்னடி அவர்களால் வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1961. 1961ஆம் ஆண்டுல என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவில் முதல் உறுதிப்படுத்தும் ஆணையம் குடியரசுத் தலைவர் ஜான் எஃப் கென்னடி அவர்களால் வெளியிடப்பட்ட ஆண்டு. நெக்ஸ்ட்
அமெரிக்கா நிறைவேற்றப்பட்ட சிவில் உரிமை சட்டத்தில் நிறுவனங்களில் பாகுபாடற்ற நிலைகளையே உருவாக்க அழுத்தம் கொடுப்பது என்ற உறுதிப்படுத்தும் நோக்கம் சட்டபூர்வமாக்கப்பட்ட ஆண்டு 1964. எந்த ஆண்டுனா 1960 தென் ஆப்பிரிக்காவில் சமூக நீதிக்கான உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1994. இந்தியா முழுவதையும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பிற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1835. என்ன சொல்றாங்கன்னா 1835 ஆண்டுல இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1835. ரயத்து வாரி முறையின் மீது ஆய்வு செய்த ஆங்கிலேய அதிகாரிகள் யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ், தாமஸ் மன்றோ. பிரான்சிஸ் எல்லிஸ் அப்புறம் தாமஸ் மன்றோ தான் ரயத்து வாரி முறையின் மீது ஆய்வு செய்ய ஆங்கிலேயர் அதிகாரிகள் சொல்றாங்க. ஆய்வு செய்த ஆங்கிலேய அதிகாரிகள். நெக்ஸ்ட், செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்த ஆட்சியர் யாருன்னா திரிமென்கிரே தான் செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை குறித்து அறிக்கை தாக்கல் செய்த ஆட்சியர். 1892 ஆண்டு என்ன சொல்றாங்கன்னா 1892 ஆண்டு சென்னை மாகாணத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலம் பிரித்து வழங்கப்பட்டது. இது டேஷ் நிலம் என அழைக்கப்பட்டதுன்னா இது பஞ்சமி நிலம் என அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட், தாழ்த்தப்பட்டோரின் குழந்தைகளுக்கான பள்ளிகளை டேஷ் என அரசு அழைத்ததுன்னா பஞ்சமர் பள்ளிகள். பஞ்சமர் பள்ளிகள் என அழைப்பதை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா அயோத்திதாசர் சிங்காரவேலரும் அயோத்திதாசர் தான் பஞ்சமர் பள்ளி அழைக்கக்கூடாது, ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதையே தடுக்க கூடாது என்று நீதிமன்றம் ஆணையிட்ட ஆண்டு 1854. 1854 என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதையே தடுக்க கூடாது என்று நீதிமன்றம் ஆணையிட்ட ஆண்டு 1854. சென்னை மாவட்ட அனைத்து துறைகளையும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு 1892. என்ன சொல்றாங்கன்னா 1892 சென்னை மாவட்ட அனைத்து துறைகளையும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு 1892. சென்னை மாகாணத்திற்கு அலெக்சாண்டர் கார்ப்டியூஸ் தலைமையில் ராயல் ஆணையம் வருகை தந்த ஆண்டு 1913. எந்த ஆணையத்திடம் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மதத்தினர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம், வேலை வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதுன்னா ராயல் ஆணையம். அதோட ஆண்டு 1913. பிராமணர் அல்லாதோர் என்ன சொல்றாங்கன்னா பிராமணர் அல்லாதோர் அறிக்கைகளை வெளியிட்டவர் யாருன்னா தியாகராயர். பிராமணர் அல்லாதோர் நலன் காக்க சர் தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர் ஆகியோர் தொடங்கிய இயக்கம் தென்னிந்திய சுதந்திர சங்கம். தென்னிந்திய சுதந்திர சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. தென்னிந்திய சுதந்திர சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. ஜஸ்டிஸ் என்னும் இதழை வெளியிடப்பட்ட ஆண்டு தென்னிந்திய சுதந்திர சங்கம். தென்னிந்திய சுதந்திர சங்கம் என்ன பெயரில் அரசியல் கட்சியாக மாறியது எதுனா நீதி கட்சி. நீதி கட்சி சென்னை மாகாணத்தில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அரசாணை வெளியிட்ட ஆண்டு 1921. என்ன சொல்றாங்கன்னா 1921 நீதி கட்சி சென்னை மாகாணத்தில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அரசாணை வெளியிட்ட ஆண்டு 1921. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் மக்களுக்கு வேலைகளில் பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று கூறியவர் யாருன்னா சி. நடேசனார். நெக்ஸ்ட்,
எல்லா அரசு பணிகளிலும் பிராமணர் அல்லாதவர்களையே அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்று கருதி வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். கிறிஸ்துவர்கள், முகமதியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என அனைவருக்கும் அரசு பணிகளில் அமர்த்தப்பட வேண்டும். இதற்கான ஒரு நிலையான ஆணை வெளியிட வேண்டும். 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் 75% அளவு மக்களே அது அடையும் வரை 7 ஆண்டு காலம் வரை அமலில் இருக்க வண்ணமும் இவ்வாணை அமளியில் இருக்க வேண்டும் என்னும் தீர்மானத்தினையே கொண்டு வந்தவர் யாருன்னா முனுசாமி சொல்லிட்டு பிராக்கெட்ல வந்து சட்டசபை உறுப்பினர் சொல்றாங்க. இந்த முனுசாமி என்னவா இருந்தாருன்னா சட்டசபை உறுப்பினராக இருந்தார். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இருந்து பெரியார் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறிய ஆண்டு வந்து 1925. 1925 அப்பதான் குடியரசு என்ற ஒரு பத்திரிகையும் இதழும் வெளியிட்டார். நெக்ஸ்ட் தமிழகத்தில் இந்த ஆண்டு தான் அந்த இதழ் வெளிவந்த ஆண்டு. நெக்ஸ்ட் தமிழகத்தில் வகுப்பு வாரி ஆணை பிற்படுத்தப்படுவதால் மருத்துவ கல்லூரிகளில் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என கூறி சென்னப்ப துரைராஜன் என்பவர் எந்த வழக்கு தொடர்ந்த ஆண்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆண்டு வந்து 1951. படிக்கிற இன்னொரு தமிழகத்தில் வகுப்பு வாரி ஆணை பின்பற்றப்படுவதால் மருத்துவ கல்லூரிகளில் தமக்கு இடம் கிடைக்கவில்லை என கூறி செண்பக துரைராஜன் என்பவர் எந்த வழக்கு தொடர்ந்த ஆண்டுனா 1951 ஆண்டு. எந்த வழக்கின் தீர்ப்பில் தமிழகத்தில் பின்பற்றி வந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கான இடஒதுக்கீடு முறை ரத்து செய்யப்பட்டதுன்னா செண்பக துரைராஜன் வழக்கு 1951. என்ன சொல்றாங்கன்னா, எந்த வழக்கின் தீர்ப்பில் தமிழகத்தில் பின்பற்றி வந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கான இடஒதுக்கீடு முறை ரத்து செய்யப்பட்டதுன்னா செண்பகம் துரைராஜன் வழக்கு 1951. எந்த வழக்கு தீர்ப்பில் தமிழகத்தில் பின்பற்றி வந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு முறை ரத்து செய்யப்பட்டதுன்னா செண்பக துரைராஜன் வழக்கு 1951. நெக்ஸ்ட் அரசியல் அமைப்பின் முதல் சட்ட திருத்தத்தில் இணைக்கப்பட்ட புதிய விதிகள் என்னன்னா, விதி வந்து 15 பகுதி 4, விதி வந்து 15 பிரிவு 4, விதி 16 பிரிவு 4 சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பின் முதல் சட்ட திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1951. முதல் சட்ட திருத்தத்தை செய்த பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆய்வு செய்த அமைக்கப்பட்ட முதல் குழு எதுனா சட்டநாதன் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1969. சட்டநாதன் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1969. நெக்ஸ்ட் சட்டநாதன் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, சட்டநாதன் ஆணையம்